Now we are going to see about stack ADT. Stackனா ஒரு பொருளுக்கு மேலே ஒரு பொருள் வச்சுக்கிட்டே போயிட்டே இருந்ததுன்னா அதுதான் ஒரு ஸ்டாக்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாக் ADTனா இட் ஹாஸ் ஒன்லி ஒன் எண்ட் ஹாஸ் ஓப்பன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு எண்டு மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். அதுவும் இந்த எண்டு தான் வந்து ஓப்பன் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் இஸ் a list with a restriction that insertion and deletion can be performed in certain position, namely the end of the list called top. இப்போ வந்து இங்கே ஓப்பனில் தான் இங்கே தான் ஒரு எண்டில் தான் ஓப்பன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல தான் இன்சர்ஷனும் நடக்கும், டெலிஷனும் பெர்ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்படின்னா இங்கே 10, 20, 30 இருக்கா, இங்கே டாப் இருக்குது. ஸோ இந்த டாப் மூலயமா தான் இன்சர்ஷனும் நடக்கும், டெலிஷனும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இஸ் a list ரெஸ்ட்ரிக்ஷன் தட் இன்சர்ஷன் டெலிஷன் கேன் பி பெர்ஃபார்ம். இன்சர்ஷனும் டெலிஷனும் இந்த ஸ்டாக்கில் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். அதுவும் செட் பொசிஷன், நேம்லி த எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டுக்கு இந்த எண்டில் தான் வந்து இன்சர்ஷன் டெலிஷன் எல்லாமே நடக்கும். அந்த செட் பொசிஷன் தான் நம்ம வந்து டாப்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இதுதான் டாப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 10 இருந்துச்சுன்னா இப்போ இது டாப் ஆகும். சப்போஸ் இங்கே வந்து நான் 20 ஆட் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு இது டாப் ஆகும். ஸோ இதுதான் வந்து டாப். ஸோ நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் புஷ், பாப், பீக், டிஸ்பிளே. ஸோ இதுதான் வந்து ஸ்டாக்கோட ஆப்ரேஷன்ஸ். இவங்க வந்து கொஷின் பேப்பர் இப்படியும் கேட்பாங்க, என்னென்னா எக்ஸ்பிளைன் த ஸ்டாக் ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த நாலுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். இப்போ வந்து புஷ்னா என்னன்னா இன்சர்ஷன், பாப்னா டெலிஷன், பீக்னா ரிட்டன் த டாப் மோஸ்ட் வேல்யூ. இப்போ வந்து இந்த ஸ்டாக்கில் பாரு 13 இருக்கா, இப்போ வந்து எது மேலே இருக்குது, 10, 20, 13 இருக்கா, இப்போ எது மேலே இருக்க ஸ்டாக்கில் 30 தான் மேலே இருக்குது. அப்போ ரிட்டர்ன்ஸ் த டாப் மோஸ்ட் வேல்யூ. அப்போனா பீக்குன்னு கொடுத்தனா 30 உனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து பீக். டிஸ்பிளேனா இப்போ இங்கே இருக்கிற எலமெண்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். 20, 20, 13 சொல்லி எனக்கு டிஸ்பிளே ஆகும். அதுதான் வந்து டிஸ்பிளே. ஸோ ஸ்டாக் ஃபாலோஸ் த ஸ்ட்ராட்டஜி கால் லிஃபோ. இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதுதான் லிஃபோ. லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னா இந்த கண்டிஷன் பாரு 10, 20, 30, 40. ஓகேவா? இப்போ எனக்கு டாப் என்னவா இருக்கும், 40 தான் டாப்பாக இருந்திருக்கும். இப்போ வந்து லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், நான் லாஸ்ட் எதை ஆட் பண்ணியிருந்தேன் 40, அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வெளியே வரும். அதுக்கப்புறம் 40 போயிடுமா, அதுக்கப்புறம் 30, அதுக்கப்புறம் 20, அதுக்கப்புறம் 10, இப்படி தான் எனக்கு வந்து print ஆகும். ஸோ அதுதான் லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். தட் மீன்ஸ் த ஃபஸ்ட் எலமெண்ட் இன் விச் இஸ் inserted last will be deleted first. Only returns the topmost element. பீக் மாதிரி தான். there are 2 conditions to check. இந்த ஸ்டாக்கில் வந்து 2 கண்டிஷன் வந்து இருக்குது. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, ஸ்டாக் அண்டர்ஃப்ளோன்னு இருக்கும். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு உன்னோட மொபைல் ஃபோன் எடுத்துக்கும். மொபைல் ஃபோனில் உனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீ திருப்பி ஏதோ ஒரு இமேஜ் வந்து டவுன்லோடோ இல்லை மூவி டவுன்லோட் பண்ணும்போது உனக்கு அந்த இடத்துல ஃபுல்னு காமிக்கும். அப்போ நீ என்ன பண்ணுவ, அது ஓவர்ஃப்ளோவாக இருக்குது. சப்போஸ் நீ ஒரு மூவி டவுன்லோட் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு வந்து அங்கே ஆஃப் ஆகலை. ஸோ அதனால் நீ ஒரு மூவியை டிலீட் பண்ணிவிட்டு இன்னொரு மூவியை அந்த ஏற்றின மூவியை நீ வந்து உள்ளே அனுப்புவேன். லைக் எப்படின்னா இப்போ ஒரு இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து உனக்கு இப்போ ஃபுல்லாக இருக்குது, ஃபோனில் இப்போ ஃபுல்லாக இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணுவேன், ஒரு இமேஜ் டிலீட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வைப்பேன். ஸோ அதுதான் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. இப்போ வந்து நான் இப்போ கொடுத்த சைஸில் இப்போ நான் வந்து ஒரு 50 வரைக்கும் தான் போகணும். இப்போ 5 சைஸ்லாம் கொடுத்துருந்தேன்னா 5 வரைக்கும் தான் உள்ளே போகும். சப்போஸ் நான் 4 சைஸ் தான் கொடுத்துருந்தா 4 வரைக்கும் தான் எனக்கு உள்ள ஆக்குப்பை ஆகும். அதே மாதிரி தான் இந்த 10, 20, 30, 40, 15 கொடுத்தேன். இதுக்கு மேலே எனக்கு வந்து சைஸ் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், திருப்பி புஷ் 16 ஆட் பண்ணுறேன், அதாவது இன்சர்ட் பண்ணுறேன். ஆனால் எங்களுக்கு சைஸ் இதோடய முடிஞ்சிருச்சு. அப்போ திருப்பி நான் ஆட் பண்ணும்போது எனக்கு ஓவர்ஃப்ளோ தான் ஆகும். ஸோ நீ ஒரு ஃபோனில் இமேஜ் ஃபுல்லாக இருக்குது, உன்னோட கேலரி ஃபுல்லாக இருக்குது, நீ ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டேன், ஆனால் அந்த இடத்துல ஓவர்ஃப்ளோனால உனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், இது வந்து ஃபுல்லாகிடுச்சு, ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு காமிக்கும். நீ அப்போ என்ன பண்ணுவேன்னா கேலரியில் போயிட்டு டிலீட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்து ஆக்குபை பண்ணும். ஸோ அதுதான் வந்து புஷ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக் அண்டர்ஃப்ளோனா எதுவுமே இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்கில் பாரு எதுவுமே இல்லை, டாப்னு கொடுக்கறதுக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது, எதுவுமே கிடையாது, எம்டி ஸ்டாக் இது. அப்போ என்ன ஆகும், நான் என்ன பண்ணுறேன், டாப் 20 கொடுக்கும்போது இங்கே 20 ஃபஸ்ட்டு எலமெண்ட்டே இல்லை, ஆனாலும் நான் சும்மா 20 கொடுக்குறேன். அப்போ அங்கே என்ன நடக்கும்னா ஸ்டாக் அண்டர்ஃப்ளோ நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக் இம்ப்ளிமெண்டேஷனில் 2 இருக்குது. அரே, லிங்க்டு லிஸ்ட். அரேவும் ஸ்டாக்கும் ஒரு ஆப்ரேஷன்ஸும் சேமாக இருக்கும். அரே சேம் அஸ் யூஸிங் த ஸ்டாக் பட் வேரியபிள் இஸ் யூஸ் as டாப். அதே தான், டாப்ன்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுவோம் ஸ்டாக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி. லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து டாப்னு யூஸ் பண்ணுவோம், ஆனால் வந்து லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஹெட்னு யூஸ் பண்ணுவோம், ஆனால் இங்கே வந்து டாப்னு யூஸ் பண்ணுவோம் ஸ்டாக்கில். ஸோ அவ்வளோதான். இங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இங்கே வந்து நான் லிங்க்டு லிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே டேட்டா எனக்கு இங்கே லிங்க்னு சொல்லியிருக்கேன். இதோட அட்ரஸ் இப்போ 1000, 2000, 3000 அட்ரஸ். இங்கே வந்து 1000 அஸ்யூம் ஆகும், 2000 இங்கே அஸ்யூம் ஆகும். ஸோ இப்போ டாப் எலமெண்ட் எது, இதுதான் டாப் எலமெண்ட். இப்படி பாரு. ஸோ டாப் எலமெண்ட் என்னது 30. அப்போ டாப் தான் 30. இன் லிங்க்டு லிஸ்ட் ஆக்சுவலி யூஸ் ஹெட் பட் ஹியர் டாப் இஸ் யூஸ். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட் இது. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா QADT. இது வந்து ஸ்டாக் மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணும். Q இஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். இட் இஸ் சிமிலர் டு ஸ்டாக். அன்லைக் ஸ்டாக், இப்போ நம்ம ஸ்டாக்கில் வந்து ஒரு எண்டு தான் ஓப்பனாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 10, 20, 30. இப்போ ஒரு எண்டு தான் ஓப்பனில் இருக்குது. ஆனால் QADTயில் வந்து 2 எண்டு ஓப்பனில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் தான் இருக்கும். ஸோ ஒரு எண்டு வந்து NQ, அதாவது ஆட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கோ, இன்னொரு எண்டு வந்து டெலிட் பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகுது. அதுதான் நம்ம NQ ஆப்ரேஷன், DQ ஆப்ரேஷன், 2 ஆப்ரேஷன் இருக்குது QADTயில். டோன்ட் ஃபர்கெட் 2 ஆப்ரேஷன்ஸ் இன் QADT. ஓகேவா? அதுதான் NQ, DQ. நெக்ஸ்ட்டு NQ என்னது, ஆப்ரேஷன் ஆஃப் ஆடிங் எலமெண்ட்ஸ் இன்ட்டு Q. இந்த Qவில் நான் ஒரு எலமெண்ட்டை வந்து ஆட் பண்ணுறது NQ. அதேமாரி ஒரு லாஸ்ட் ஃபைனலாக இருக்க எண்டில் வந்து நான் டெலிட் பண்ணுறது
அது DQ, removing element from Q. Basic feature of Q. Q is also ordered in list of elements. இது வந்து லிஸ்ட். Q வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆர்டர்ட் எலமெண்ட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து Q is a FIFO. இது முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஸ்டாக்குக்கு LIFOன்னு பார்த்துருப்போம். ஸோ இங்கே FIFO, டோன்ட் கன்ஃபியூஸ் அபவுட் இட். Qக்கு வந்து நம்ம FIFOன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ FIFOனா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். நான் எது இப்போ நான் வந்து 20, 13 ஆட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் எது ஃபஸ்ட் ஆட் பண்ணியிருந்தேன், அப்போ ஃபஸ்ட் இது டிலேட் ஆகும். ஆனால் நான் லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் சாரி. அப்போ நான் LIFOக்கு பார்க்கும்போது நான் லாஸ்ட்டில் எது ஆட் பண்ணணும் அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு டிலீட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஓவர்ஃப்ளோ, நம்ம ஸ்டாக்கில் என்ன பார்த்தோமோ அதுதான். இப்போ ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு ஓவர்ஃப்ளோ யூஸ் ஆகும். அதாவது ஓவர்ஃப்ளோ வந்து அக்கர்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பீக்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட் எலமெண்ட். நம்ம ஸ்டாக்கில் வந்து டாப் மோஸ்ட் எலமெண்ட் பார்த்துருப்போம், இங்கே வந்து பீக்கில் ஃபஸ்ட் எலமெண்ட்னு பார்த்துருப்போம். சப்போஸ் QADT ஸ்டாக் ADT டிஃப்ரென்ஸும் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் நான் வந்து தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். இங்கே LIFOன்னு சொல்லி அப்புறம் லாஸ்ட் எலமெண்ட் ஃபஸ்ட் எலமெண்ட்டு NQ DQன்னு பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் அபவுட்னு சொல்லி டீட்டெயிலாகவும் கேட்பாங்க, இல்லைனா வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்சர்ட்டிங் எலமெண்ட்ஸ். இப்போ தான் எக்ஸாம்பிளுக்கே வரும். இது எக்ஸாம்பிள். இப்போ இந்த Qவில் பாருங்களேன், நான் இண்டெக்ஸ் செட் பண்ணியிருக்கேன், ஹெட் டைமில் 2 எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு எலமெண்ட் நான் இன்சர்ட் பண்ணுறேன், இன்சர்ட் 20 கொடுத்துருக்கேன், நான் புஷ் 20 கொடுத்துருக்கேன். அப்போ 20 இன்சர்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி 10, 20, 13 இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10, 20, 30. ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் வச்சு நான் வந்து எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ எனக்கு ஹெட்டு அங்கேயே தான் இருக்குது. ஸோ டெயில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்குது. இங்கே இப்போ நான் டிலீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட் அவுட் சொல்லியிருந்தேன். அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், 10 வந்து ரிமூவ் பண்ணுறேன். அப்போ எனக்கு 20, 13 வரும். அதேமாதிரி 20 ரிமூவ் பண்ணுறேன்னா 30 மட்டும் தான் இருக்கும். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன்னா எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்தேன்னா டெயில் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். நான் எப்போலாம் வந்து இன்சர்ட் பண்ணுறனோ, நான் எப்போலாம் டெலிட் பண்ணுறனோ அப்போ எனக்கு டெயில் டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இண்டெக்ஸ் வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதேமாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் இண்டெக்ஸ் வேல்யூவில் இப்போ நான் 10 ஆட் பண்ணும்போது எனக்கு டெயில் வந்து இங்கே இருக்கும் டெயில். அதேமாதிரி 20 ஆட் பண்ணும்போது டெயில் இங்கே இருக்கும். அதேமாதிரி நான் வந்து 30 ஆட் பண்ணும்போது இண்டெக்ஸ் 3ல் இருக்கும் டெயில். ஸோ அதேமாதிரி நான் டெலிட் பண்ணும்போது இப்போது ஹெட் இங்கே தான் இருக்குமா, டெயில் இப்போ எனக்கு இங்கே இருக்குமா, டெயில் 0, 1, 2, 3 டெயில் இங்கே இருக்கும். அதேமாதிரி 0, 1, 2, 3 இப்போ நான் வந்து டெயில் இங்கே வச்சுருக்கேன் இண்டெக்ஸ் 3ல். இப்போ வந்து 10 டிலீட் பண்ணிட்டேன். அப்போ டெயில் எனக்கு எங்கே வரும்னா இண்டெக்ஸ் 2ல் வரும். அதே மாதிரி இப்போ 20 டிலீட் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ இண்டெக்ஸ் 1ல் வரும். ஆமாம், இண்டெக்ஸ் 1ல் வரும் டெயில். இப்படி தான் இப்போ நான் அதுதான் சொல்லியிருப்பேன். டெயில் இஸ் இன்க்ரிமெண்ட் வென் இன்சர்ட்டிங் எலமெண்ட்ஸ், டெயில் வில் கம்ஸ் டு டிக்ரிமெண்ட்ஸ் வென் டிலீட்டிங் எலமெண்ட்ஸ். ஸோ இதுதான் நான் வந்து இன்சர்ட்டிங் டிலீட்டிங் வந்து QADTயில் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வந்து NQ DQக்கு ப்ரோக்ராம். இது இம்பார்ட்டன்ட். இஸ் ஃபுல் இஸ் எம்டி, செக்ஸ் Q இஸ் ஃபுல், செக்ஸ் Q இஸ் எம்டி. ஃபுல்லாக இருக்கா எம்டியாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு இந்த 2 கண்டிஷன் யூஸ் ஆகும். அதுக்குள்ளே ப்ரோக்ராம் தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து DQ, டபுள் எண்டட் Q இல்லைனா DQன்னு சொல்லுவோம். DQADT இல்லைனா டபுள் எண்டட் Qன்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஆப்ரேஷன்ஸ் தான் இது. இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, எக்ஸ்பிளைன் DQ ஆப்ரேஷன்ஸ் இல்லைனா எக்ஸ்பிளைன் டபுள் எண்டட் Q இன் ADT அப்படின்னு கேட்டால் இந்த எல்லாத்தையும் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன். ஒரு Q எடுத்தேன். அந்த Qவில் வந்து இண்டெக்ஸ் செட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து 2 எலமெண்ட்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். 7, 8ன்ற 2 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஃப்ரண்ட் என்ன இண்டெக்ஸில் இருக்குது 1, அப்போது 1. ரியர் என்ன இண்டெக்ஸில் இருக்குது 2. Fனா ஃப்ரண்ட், Rனா ரியர். ஓகேவா? இப்போது F என்ன இண்டெக்ஸ் 1, ரியர் 2ல் இருக்குது. அதேமாதிரி இப்போ நான் ஆட் ரியர் டிலீட் ரியர்னு கொடுக்குறேன். ஆட் ரியர்னா நான் ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறேன். இங்கே வந்து எனக்கு இன்சர்ட் ஆகிருக்கு 5ன்னு. அப்போது ரியர் எனக்கு எங்கே வரும், R இண்டெக்ஸ் நம்பர் 3ல் வரும். அப்போ எனக்கு இண்டெக்ஸ் நம்பர் 3. ஃப்ரண்ட் எனக்கு 1ல் தான் இருக்கும் 1. இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. அப்போது R++. அதே மாதிரி டெலிட் ரோஸ் கொடுக்கும்போது delete ரியர்ஸ்னு கொடுக்கும்போது 0, 1, 2, 3 இப்போ எனக்கு இந்த 5 delete ஆயிடுச்சு. அப்போ ரியர் எங்கே வந்துடும் 2. அப்போ நான் delete பண்ணும்போது என்ன ஆகுது, ரியர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ டிக்ரிமெண்ட், அப்போ R மைனஸ் வரும். அதேமாதிரி ஆட் ஃப்ரண்ட். இப்போ நான் ஃப்ரண்ட்டுக்கு வரேன். ஆட் ஃப்ரண்ட் 5ன்னு கொடுக்கும்போது ஃப்ரண்ட்டில் ஆட் ஆகுது 5. அப்போ இண்டெக்ஸ் என்ன ஆகுது 0. இப்போ நீ பார்த்து நான் ஸ்டார்டிங்கில் எங்கே இருந்துச்சு 1ல் இருந்துச்சு ஃப்ரண்ட்டு. அதே மாதிரி இப்போ பார்த்து நான் ஆட் பண்ணும்போது எனக்கு டிக்ரிமெண்ட் ஆகுது ஃப்ரண்ட்டில். அப்போ F மைனஸ். அதேமாதிரி டெலிட் ஃப்ரண்ட்டுன்னு கொடுக்கும்போது எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்போது F++ன்னு வரும். ஸோ அப்போ எனக்கு இண்டெக்ஸ் என்ன ஆகுது, F = 1, R = 2ன்னு ஒரு இண்டெக்ஸ். அதேமாதிரி டெலிட் ஃப்ரண்ட்டு டெலிட் ரியர்னு கொடுக்கும். சப்போஸ் நான் ஃப்ரண்ட்டும் ரியரும் டெலிட் பண்ணிட்டேன், எதுவுமே இல்லைனா எம்டி லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ஃபாலோ ஆகும். F = 2 - 1. நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு போலையே இந்த கண்டிஷன், அதுதான் வந்து இங்கே வரும். F = 2 - 1, R = 1 - 1. If Q was empty, start reset with it and put on using the value. நம்ம இங்கே என்ன வேல்யூ எடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ தான் கடைசியில் இங்கே எண்ட் ஆகும். நான் சப்போஸ் எல்லாமே டெலிட் பண்ணிட்டு எம்டி Qவாக இருந்துச்சுன்னா
ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, இன்புட் ரெஸ்ட்ரிக்டட் டிக்யூ, அவுட்புட் ரெஸ்ட்ரிக்டட் டிக்யூ. இன்புட் ரெஸ்ட்ரிக்டட் டிக்யூவில் வந்து இன்சர்ட் ஒன்லி ஒன் டைம், ஒரு வாட்டி தான் இன்சர்ட் பண்ண முடியும். ஆனால் இதில் 2 எண்ட்ஸை வந்து டெலிட் பண்ண முடியும். அவுட்புட் ரெஸ்ட்ரிக்டட் டிக்யூவில் வந்து இன்சர்ட் அலோட் அட் போத் எண்ட்ஸ், இது வந்து 2 எண்ட்லையும் இன்சர்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஒரே ஒரு வாட்டி தான் வந்து நம்மளால் டெலிட் பண்ண முடியும். ஸோ இது மேபி டைப்ஸ்ன்னு கேட்டு X2 மார்க்லையும் கேட்கலாம், இல்லைனா வந்து இது கூட டைப்ஸும் சேர்த்து எழுதுங்கன்னு சொல்லியும் கேட்கலாம். ஸோ அதனால தான் இதுவும் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.